ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/8/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 4:45 5:45. ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. குளிகை காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 2 நாழிகை 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:42 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:14 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று இரவு 8 மணி 9 நிமிடங்கள் வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:42 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு மாலை 4:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:14 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் அதாவது மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்களில் இன்று இரவு 10:14 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள், தாயார், பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. துளசி மாலை கொண்டு அதேமாரி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. சங்கடங்கள் குறையும், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். 7 தீபம் ஏற்றுப்போ, சரியா? 9 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கோ. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்படி 7 வலது பக்கம், இப்படி 7 அந்த பக்கம் 2 அப்படின்னு. அப்பிரதட்சணமெல்லாம் சுத்தக்கூடாது, சரியா? ஒரே மாதிரி 9 தடவை சுத்துங்கோ, சரியா? இன்னைக்கு 7 தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ண உங்களோட சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும், பிரச்சனைகள் குறையும். அடுத்தபடியாக இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். அதுவும் இந்த மகா பிரதோஷம் சனிக்கிழமை வருது, இன்னும் விசேஷம். கண்டிப்பாக உங்களோட ஆயுள் விருத்தி அடையும், சரியா? இன்னைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போய் கண்டிப்பாக பிரதோஷம் பாருங்கோ. என்ன 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவா. அபிஷேகம் பாருங்கோ. முடியலையா ஆராதனை பண்ணுங்கோ. அதுவும் முடியலையா உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கா? ஏன்னா எல்லாத்தையும் விட வேலை பளு ஜாஸ்தி அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஒரு ரவுண்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. பிரதோஷம் கண்டிப்பாக போயிட்டு நந்தீஸ்வரர் காதில் உங்களோட குறைகளை சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? கட்டி பிடிச்சலாம் சொல்ல வேண்டாம், சரியா? அப்படியே உங்களோட லைட்டாக சொன்னாலே அந்த காதில் வாங்கி அப்படியே கொண்டு விட்டுருவார். நம்மளை மாதிரியே ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுறதுக்கு அதெல்லாம் கிடையாது. நந்தீஸ்வரர் ஒரு காதில் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு காது வழியாக போய் நேராக சிவன்ட்டு போயிடும், சரியா? அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டல, அடுத்தது பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அம்பாலையும் வழிபாடு பண்ணணும், பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாத வாழ்க்கை உத்தியோகம் கிடைக்கும். நல்ல தொழில் அமையணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தொழில் நல்லபடியாக அமையும், லாபம் கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் முதல்ல குறையுங்க, அது போகும். கவலை இல்லாமல் இருந்தாலே பெரிய பாக்கியம், அவன்தான் பெரிய பாக்கியமான். அதனால கவலைகள் குறையும், அந்த நம்மளோட கர்ம வினைகள் கண்டிப்பாக மறையும். அதுவும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு அந்த அங்கே காப்பரிசின்னு கொடுப்பார். பழைய காலத்து கோயிலெல்லாம் கண்டிப்பாக உண்டு, இப்போ எல்லா கோயிலும் இருக்குது. சில பேர் கொஞ்சமாக கொடுக்குறா, சில பேர் நிறைய கொடுத்துட்டுருப்பா. அந்த காப்பரிசியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், சரியா? இல்லைனாலும் பிரதோஷ பிரசாதம் அவ்வளோ ரொம்ப நல்லது. பால் கிடைச்சா கூட ரொம்ப விசேஷம், சரி? அதுவும் கிடைக்கல, அபிஷேக சந்தனம் கிடைக்கும். அதுவும் கிடைக்கல சுவாமி, விபூதி கண்டிப்பாக கிடைக்கும், அது 100% ஷியூர். அந்த விபூதி பிரசாதம் அவ்வளோ ரொம்ப நல்லது, சரியா? அதை எடுத்துக்கோங்க, சரியா? அது இது பண்ணாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். சில இதில் சொல்கிறா சிவன் சொத்து குலநாசம், அந்த விபூதியை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போடுறேன், சரியா?
எடுத்துக்கின்னு வரலாமா, எடுத்துன்னு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம். ஆக இந்த விபூதி பிரசாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்க போறார். நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பயண வாய்ப்புகளின் மூலம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் நீங்க விரும்பிய சில உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவு இன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் பயணங்களின் மூலம். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் தேடி வரும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பை எடுத்து வச்சுட்டு போங்க, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல தைரியம் அதிகமா இருக்கும். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் உங்களது உழைப்பின் மூலமாக. உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை மெளிரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 வில்வம் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க, உங்களோட காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷம் அற்புதம். என்ன எல்லா காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் வருமான வாய்ப்புகள் கூடலாம். லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். சமூக அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வாகன பயணங்களின் மூலமாக வாழ்க்கை தித்திக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு தரத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான். சாதாரணமாக ஜென்மராசியில சந்திர பகவான் இருந்தால் சங்கடங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஜென்மராசிலே இருக்கிறார். அற்புதமான ஒரு ஒற்றுமை இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் வீண் செலவுகளை சந்திக்கலாம். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகத்தானமாக 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார். சந்தோஷமான ஒரு செலவுகள் உங்களை தேடி வரும். ஒரு செலவை மூடிட்டு உட்காந்து எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த செலவு வந்து டக்குன்னு கதவை தட்டும். சரி, கதவை தட்டினாலும் பரவாயில்லை, டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் பெரிய அளவில் தான் இருக்கும். கவனமாக செய்யுங்க. வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க. தொழில் வியாபாரம் இன்னைக்கு அதிரடியான திருப்பங்களுடன் அதிரடியாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறந்த ஒற்றுமை ஏற்படுவதால் வெளியிடங்களுக்கு சுற்றி திரிவீர்கள். அதன் மூலம் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு நன்னா மென்னு சாப்பிட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதன்மை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல அற்புதமான சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். லாபாதிபதி. லாபத்தை சும்மா விடுவார. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் வீண் பண்ணிடாதீங்க, சரியா? கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதி. உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இன்னைக்கு தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் இருக்காது. சந்தோஷமாக காண்பீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். அதுவும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கும், சரியா? அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது சின்ன பேப்பர்ல விபூதி மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருந்த கவலைகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான் சந்திராசிரமம் போயிடுது. அதனால இன்னைக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதேமாதிரி எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவி உறவு பரவாயில்லைங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது சின்ன பேப்பர்ல குங்குமம் அடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குனாலே கவனமா இருக்கணும். எடுக்கிற காரியங்கள்லாம் சில நேரங்களில் சில குழப்பங்களை கொடுக்கும். அதனாலேயே கவனமா இருக்கணும். அதுவும் வீட்லேயும் ஐயோ கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சலிப்பு இருக்கும். அதனாலேயே உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். பேசுகிற வார்த்தையிலையும் கவனமா இருக்கணும். வாகனம் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? அதேமாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அனாவசியமான தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 அரிசியை எடுத்துட்டு அப்படியே கையில வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். எறும்புகளுக்கு அன்னதானம். அதனால இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பான நாள். சந்தோஷம். ஜென்ம ராசியில குரு பகவானின் 9ஆம் பார்வை அற்புதமா இருக்கு. இன்னைக்கு 7ஆம் இடத்துல கலத்திராதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். வாழ்க்கை துணை இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அதனால இன்னைக்கு சந்தோஷம். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்குங்க. குடும்பத்திலையும் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 துளசியை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானத்துல பகைருண ரோகாதிபதி அற்புதமா இருக்கார். அதனாலே நீங்க உத்தியோகத்துல வைக்கிறது சட்டம். நீங்க தான் ராஜா. அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு வருவார்கள். குடும்பத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
ஏனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் கிடைக்கும். அதேமாரி குழந்தைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கல்வி பயிலும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 சக்கரை எடுத்து அப்படியே வாயில போட்டுருங்க. சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டா கூட போறோம். சரியா? ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய் சொல்லிட்டு வாயில போட்டுருங்க. அப்படியே சக்கரை கரைஞ்சி உள்ள போறதா சந்தோஷமா? அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.